Hello friends, welcome back to my channel. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பண்ண போறோம். ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இங்கிலீஷ் ஸ்டைல்ல பண்ண போறோம். எப்படி லண்டன் ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து இது கிடைக்குதோ அதே ரெசிபில பண்ண போறோம். ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு. நம்ம வந்து செட்டிநாடு மட்டும் தான் சமைக்கிறதுல எல்லாமே சமைப்போங்கிறது இந்த வீடியோ ப்ரூவ் பண்ணும் பாருங்கள். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஃபிஷ் ஃபில்லட்ஸ் வந்து ஒரு 5-6 பீஸ். கோலா மீன் சொல்லுவாங்கள்ல, அந்த கோலா மீனோட ஃபில்லட்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர், அப்புறம் அந்த டிப்புக்கு மைனஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு ஃப்ரூட் பியர் 0.0 ஆல்கஹாலிக் பியர் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வந்து அந்த ஃபிஷ்ஷை போட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு, ஒரு 100 கிராம் எடுத்து போட்டுட்டு, கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஒரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன சீசனிங் தேவையோ அந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரூட் பியர் ஓப்பன் பண்ணி அந்த பியரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பியரோட ஃப்ளேவர் இதில் இருந்தால் தான் வந்து இந்த டிஷ்ஷோட ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸில் பார்த்தேன். அதேமாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் இப்படி தான் பண்ணுறாங்களாம். ஃபிஷ் ஃபிங்கர், ஃபிஷ் ஃபில்லட்ஸ் எல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்களாம் நம்ம ஊர்லேயுமே. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கிடைக்காதவங்க என்ன பண்ணலான்னா ப்ளெயின் சோடா வாங்கி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபில்லட்ஸ்க்கு மேலே கொஞ்சோண்டு சால்ட் வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு அந்த ஃபில்லட்ஸ் வந்து அந்த மாவில் போட்டு நல்லா பரட்டி அதோட வெட்னஸ் எல்லாம் போக வச்சு ட்ரை ஆக்கிடணும். ஆக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபில்லட்ஸை எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரில் நல்லா முக்கி எடுத்து நல்லா மாவு வடிஞ்சதுக்கப்புறம் பஜ்ஜி பொரிக்கிற மாதிரி அப்படி பொரிச்சு எடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஃபில்லட்ஸ் பண்ணுறது. கடையிலே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர்லாம் பண்ண போகிறோன்னு கேட்டுட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க ஃபிஷ்ஷு. வஞ்சர மீன் என்ன மீன்லனாலும் இது பண்ணலாம், போன்லெஸ்ஸாக கட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ ஆயில் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் தான் பெஸ்ட் இந்த ரெசிபிக்கு. ஸோ அந்த ஃபிஷ் ஃபில்லட்ஸ் நல்லா முக்கி போட்டாச்சு. இது நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து பொரிக்கணும், ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு சைடு வச்சுட்டு திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டா இந்த ஃபில்லட்ஸ் நல்லா குக் ஆயிரும். ஸோ எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுக்கான டிப்பையும் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிற இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்துடலாம். அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கன்னு குயிக்காக பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ டிப் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டிப் கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சிம்பிளான டிப் தான். கொஞ்சம் ஃப்ரெஷ் மைனஸ் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு வந்து கார்லிக் சில்லி சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஆலிவ்ஸ் வந்து க்ரீன் ஆலிவ்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஆனியன்ஸ் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எல்லாம் போட்டு அந்த லெமனை ஸ்குவீஸ் பண்ணி கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பக்காவான ஒரு டிப் ரெடி ஆயிரும் இந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்க்கு. ஸோ ஃபைனலாக வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த டிப் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குயிக்காக செஞ்சிடலாம். வீட்டிலேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஈஸியாக பண்ணிடலாம், அதை நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ அந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு ஆயிலில் போட்டு பொரிக்கணும். பொரித்து கலர் மாறாத மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிட்டு ஒரு 2 மினிட்ஸில் எடுத்து அதை ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எடுத்து திரும்ப ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் அதை பொரித்து எடுத்தோன்னா கிறிஸ்பியாக நம்ம மெக்டொனால்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்துடும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே நம்ம பண்ணலாம். ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்னாலே வந்து அந்த ஃபிஷ் ஃபில்லட்ஸை அந்த பேட்டரில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதும் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதும் தான் வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ரெசிபி. ஸோ நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த ரெசிபி பார்க்கும்போது. பின்னாடி இருக்கிற பாட்டிலை பார்த்து பயந்துடாதீங்க, அது நான் ஆல்கஹாலிக் ஃப்ரூட் பியரு. அந்த டேஸ்ட்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். யாருமே வந்து அதை பார்த்துட்டு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஹைனிகேன் தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஆல்கஹாலிக் பியர் யூஸ் பண்ணுவாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். நமக்கு இந்த மாதிரி நான் ஆல்கஹாலிக் பியர் ஷெல் பெட்ரோல் பல்க்லேயே கிடைக்குது, அதை நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு குடிக்காதீங்க, நல்லா சாப்பிடுங்க, பி ஹெல்த்தி. பை ஆல். See you sooner in another video.